ஓகே, வணக்கம். நான் குபீர் மகாதேவன். அஹ், என்னோட ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வருஷம் முன்னுக்கு ரிவைண்ட் பண்ண தேவையில்ல. அப்பதான் ஒரு 10 15 வருஷம் முன்னாடி இது எங்கே ஆரம்பிச்சுன்னா நான் 2010ல் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை தேடி இருந்தப்ப அப்போ தேடி இருந்தப்ப என்ன யோசிச்சேன்னா, வை நாட் ஃபிலிம் மேக்கிங் படிக்கலான்னு ஒரு தாட் வந்துச்சு. அது முன்னுக்கு பெரிய கதை. அந்த கதையை சுருக்கி இங்கே வந்துடுறேன் நான். ஸோ ஃபிலிம் படிக்க போகணும்னு சொல்லிட்டு அப்போ லிம்கோ எங்கள் சைபரில் ஃபிலிம் அண்ட் டிவி படிக்க போகிறேன். அப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு என்னன்னா, ப்ரொடக்ஷனை ஆக்டிங் டைரக்டிங் போகணுன்னு. ஆனால் நடிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நடித்தா எல்லாமே நம்ம கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு நடிக்கிறது தைரியம் இல்லை. ஸோ நான் மெயின்லி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டைரக்டிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போயிட்டு ஒரு 2 வருஷத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண பிறகு தான் ஒரு சின்ன தைரியம் வந்துச்சு. ஓகே, மேபி சின்ன சின்ன ரோல் இப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தைரியம் வந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் இந்த ஆக்டிங் பயணம். அது முன்னாடி ஸ்கூல் டைம்லாம் சின்ன சின்ன கிளாஸ் ட்ராமாலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நடிச்சிருக்கேன். அப்போ அவ்வளோ பெரிய இதான் இல்லை, சிம்பிளான ரோல் தான் பண்ணேன். ஸோ அதுதான் அங்கே 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 அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசில் நினச்சதே இல்லை, நான் நடிகர் ஆகணும்னு சொல்லி நினச்சதே இல்லை. இது செம்ம கோயின்சிடென்ட்டாக நடந்த ஒரு விஷயம். எனக்குன்னு மனசில் ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருந்துச்சு, இதெல்லாம் போக முடியாதுன்னு. அதை தடுத்து எடுத்த பிறகு தான் அந்த தைரியம் வந்துச்சு, இங்கே போய் நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் அங்கேருந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெல்ல திறந்த கதவுன்னு கார்த்திக் சாமனோட படத்தில் ஒன்று வாய்ப்பு கிடச்சி. அப்போ தான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து மெல்ல கதவு திறந்து உள்ளுக்கு வந்தேன். ஸோ அது ஒன் பை ஒன் சின்ன சின்ன ரோல்லாம் போயிட்டுருக்கப்ப அந்த 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 கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். சரி, நம்மளால் இது பண்ண முடியும், இது கோத்ரூ பண்ணலாம், இது எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி பார்க்கணுன்னு ஒரு தைரியம் வந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. அதுலேருந்து ஒரு சின்ன 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 படமாக அப்படி ஸோ இங்கே நிற்கிறேன். ஓகே, மெல்ல திறந்த கதவு படம் முடித்த பிறகு எனக்கு கிடைச்ச அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜகாட் படத்தில். ஜகாட் படத்தில் ஃபர்ஸ்ட் நான் ஏடியா தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால எனக்கு அது படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடச்சி, வாய்ப்பு கிடச்சி எனக்கு. ஸோ அங்கேருந்து அந்த ஒரு ரோல் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட், தியேட்டருக்கில் எனக்கு ஃபர்ஸ்ட் டெபியூட் படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஜாங்கிரி, அப்புறம் சுகுமாய் சுப்லட்சுமி, அச்சம் தவிர், அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு ப்ரொடக்ஷனில் நான் வெடிகுண்டு பசங்க படத்தில் நடித்தேன். நான் அந்த வாய்ப்பு அங்கேருந்து கிடச்சி எனக்கு. அதுக்கப்புறம் சட்டை, வெண்பா, ஸோ இந்த படம்லாம் முடிஞ்சு எனக்கு. அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு நினைக்கிறேன். கோவிட் வந்த பிறகு 2 3 படம் ரிலீஸ் ஆனிச்சு. 3ஆம் அதிகாரம், சாவடி காப்பி, அப்புறம் டும் டும் டுமில், இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ கேரியர் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச ரோல்ஸ் எல்லாம் தேடி போயிட்டுருக்கு நான். ஸோ இந்த படம்லாம் எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு தேடி கொடுத்துச்சு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸோ அதே மாதிரி தான் இந்த தமிழ் ஸ்கூல் பசங்களும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வாத்தியாரை நடிக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுவும் நான் சாதாரண வாத்தியாரில், ஒரு ஸ்திரிக்கான வாத்தியார். ஓகே, ஆரம்பத்தில் இந்த கான்ஃபிடன்ட் மேட்டரோடு இருந்துச்சுல, இதில் நம்ம எப்படி இருக்கலாம், நாளைக்கு நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணிடுவாங்களாம் அந்த தாட்டில் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஒவ்வொரு படம் முடிஞ்ச பிறகு அந்த டீம் கொடுக்குற சப்போர்ட்டும், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப மக்கள் பார்த்து அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிடுச்சு. ஈவன் மொதல் படத்தில் ஃபர்ஸ்ட் 2 படத்தில் நான் கொஞ்சம் சீரியஸான ரோல் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான ரோல்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சவன். தியேட்டரில் ஆளுங்க படம் பார்த்துட்டு வெளியே வரப்ப கை கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு, சிரித்தேன் அப்படிலாம் சொல்கிறப்ப அது நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஆக்சுவலி இது காரணம் ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் தான் அந்த அந்த மோட்டிவேஷனும் அந்த கான்ஃபிடன்ஸும் எனக்கு கொடுத்துச்சு. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா, சாரி, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா, காமெடி. ஸோ இதுக்கெல்லாம் நான் கடந்து ஒவ்வொரு தீமும், ஒவ்வொரு டைரக்டர்ஸ், ஒவ்வொரு ப்ரொடக்ஷனு, இவங்க எல்லாமே இது காரணம். இந்த எல்லா ப்ரொடக்ஷனும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்ன இந்த டைரக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி இந்த ரோலுக்காக என்னை செதுக்காமல் இருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோமெண்ட்டில்
என் கூட ட்ராவல் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்க்கும், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம், கோ ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் என் பயணம் எங்கே போகுதுன்னா, ஐ மீன் இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் பயணமே தமிழ் ஸ்கூல் பசங்க வந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்சமான ஒரு ரோல் இந்த படத்தில். ஸோ இந்த படம் அடுத்தடுத்து மேலும் நல்ல பயணத்தை உருவாக்கும் நம்புகிறேன். இதை தவிர்த்து என்னோட மிகப்பெரிய கோல் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னு, அந்த ஆசையும் இந்த வருஷம் நிறைவேறணும்னு முடிவில் இருக்கேன். ஒரு படத்தை ஆல்ரெடி நான் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வருஷம் அந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வெளியே வரும். அதோட டீட்டெயில்ஸை வெரி சூன் நானே அனௌன்ஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. இவர்தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த புது ஆசிரியர். சார் கொக்கோய் கொக்கோய் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன சார்? உங்க ஊர்ல அந்த குவே குவேன்னு சொல்லுவீங்களா? Friday is English day, so speak in English. Yes, teacher. No, teacher. What? ஹாட்டின கால்ல சக்கரம். எடுப்பது யாரோ, கொடுப்பது யாரோ, அடுத்தது யாரோ, அடிப்பது யாரோ, எனதா உனதா தவிக்குது வரது எனது எனது. அது ஏன் முத்தாளிகி? என் பேர் முத்தாளிகி இல்ல, நான் அப்படி மறக்காதே. இந்த மாதிரி சொல்ல போச்சர் கொடுக்குறீங்களே, இது அவங்க எதிர்காலத்தை பாதிக்காதா? பாசவா? நீ தான்மா பாசலாட்ட. நீ நேத்து வந்தவன் தேவையில்லாம என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டு இருக்க. ஒரு தமிழ் பள்ளி மூடுனா இன்னொரு தமிழ் பள்ளி திறக்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? எதையும் மாற்றணும்னு நினைச்சேன், கடைசியா எதுவுமே மாற்ற முடியாது. பாவி ஆயிட்டு